இப்போ இந்த பெண் சாபத்தை எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, இவர் சூரியனாக இருந்து அந்த பெண் சுக்கிரனா இருக்கும்போது வீட்டில் வந்து அடிக்கடி மருத்துவ செலவு ஏற்படுறது, ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கும், டிப்ரெஷன் சொல்லுவோம்ல. தான் செய்த குற்றத்தை உணரணும் அந்த கோயிலில் போய். வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு திருமணமான சுமங்கலி பெண்களுக்கு மருதாணி, பெண்கள் அப்படின்றது ஒன்று நம்ம வந்து சந்திரன் எடுத்துக்கிறோம், இல்லை சுக்கிரன் எடுத்துக்கிறோம். இந்த சந்திரன் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற ஒரு சிறப்பு விருந்தினர், ஜோதிடர், எப்படி வேணாம் சொல்லலாம். இன்றைய இளைய தலைமுறைகளில் ஜோதிடத்தை ஒரு மெயினான ஒரு விஷயமா எடுத்து அதை படித்து இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜோதிட ஆலோசனை கொடுத்துட்டு வராரு நம்மளுடைய ஜோதிடர் சிவதனுசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜாதக கட்டை எடுத்துக்கிட்டா தோஷம், சாபம், இந்த மாதிரி பல விதங்கள் இருக்குது. இதில் சாபம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம முதல்ல பேசலாம். ஒரு குடும்பத்துக்கே வரக்கூடாத ஒரு சாபம் அப்படின்னா பெண் சாபம் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த குலத்தையே நாசம் பண்ணிடும் அப்படின்னு. இந்த பெண் சாபம் இருக்குது இல்லைன்னு தெரியாமையே வந்து நிறையா குடும்பங்கள் பாதிக்கப்படுது. முதல்ல இதற்கான அறிகுறிகள் என்ன, ஜோதிட ரீதியாக பார்க்கும்பொழுது கிரக சேர்க்கை என்ன மாதிரி இருந்தால் அந்த பெண் சாபம் அந்த குடும்பத்துக்கு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு என்ன வழிபாடு பண்ணணும்? குறிப்பாக மேடம், பெண்கள் அப்படின்றது ஒன்று நம்ம வந்து சந்திரன் எடுத்துக்கிறோம், இல்லை சுக்கிரன் எடுத்துக்கிறோம். இந்த சந்திரன் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கிறது. இப்போ பலவீனமாக இருக்கிறதுனா எப்படின்னா, சந்திரன் சுக்கிரன்றவர் மாந்தி பகவானோட சேர்றது அவ்வளோ விசேஷம் கிடையாது. இணைவுன்றது அவ்வளோ விசேஷம் கிடையாது. பிரசன்னம் ரீதியாக பார்க்கும்போது மாந்தி பகவானுக்கு பிரசன்னத்தில் பார்வைகள் உண்டு, 2, 7, 11 பார்வைகள் அப்படின்றது உண்டு. இந்த பிரசன்னம் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாந்தி பகவானுக்கு சந்திர பகவானோ சுக்கிர பகவானோ பார்வைப்பட்டுட்டாங்கனாலே அவங்க குடும்பத்தில் பெண் சாபங்கள்ன்றது உண்டு மேடம். அதாவது ஜாதகத்தை பார்க்காமல் வெறும் பிரசன்னம் ரீதியாக பார்க்கும்போதே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வராங்கன்னா நம்ம வந்து ஜாதகத்தை மட்டுமே பார்க்க மாட்டோம், சைடில் ஒரு பிரசன்னத்தை போட்டு வச்சுட்டு அதோட லிங்க் பண்ணி தான் சொல்கிற வழக்கம் என்னோட வழக்கம். அப்படி அந்த வழக்கத்து ரீதியாக பார்க்கும்போது இவங்க எதனால் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பார்க்கும்போது இந்த பெண் சாபமும் ஒரு முக்கிய பங்காக நீங்கள் கேட்ட மாதிரி இருக்குது மேடம். குறிப்பாக வந்து இந்த சூரியன் சுக்கிரனோட அஸ்தமனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூரியனால் வந்து சுக்கிரன் அஸ்தமிக்கிறதும் வந்து அதுவும் ஒரு வகையான தோஷம்தான். அஸ்தங்கம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இன்னும் சரியா புரியுற மாதிரி சொல்லணும். அது சூரியன் வந்து அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் போகும்போது, சுக்கிரனும் அஸ்வினி நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தில் போகும்போது அஸ்தமனம் அடையும். ரெண்டும் ஒரே நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கு, பக்கத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அஸ்தமனம் ஆகிடும். அப்போ வந்து அந்த சுக்கிரனோட வலுன்றது குறைஞ்சி போயிடும். அப்போ சூரியன்கிட்ட எந்த கிரகம் போகும்போதும் பொசுக்கி விட்டுரும்ல, அது மாதிரி சுக்கிரனையும் பொசுக்கி விட்றதுனால பெண் சாபங்கள்ன்றது வரும். இப்போ இந்த பெண் சாபத்தை எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, இவர் சூரியனாக இருந்து அந்த பெண் சுக்கிரனாக இருக்கும்போது வார்த்தையால் பொசுக்கியிருப்பார். இந்த ஜென்மத்திலே புனர்ஜென்மத்தில்னு எடுத்துக்கலாம். இந்த ஜென்மத்திலையும் பொசுக்குவார், புனர்ஜென்மத்திலையும் பொசுக்கியிருப்பார். ஓகே, ஸோ அதனால் இவருக்கு ஒரு பெண் சாபம்னு முதல் அறிகுறியை எடுத்துக்கலாம். இதை தாண்டி வந்து பார்க்கும்போது வீட்டில் வந்து அடிக்கடி மருத்துவ செலவு ஏற்படுறது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கும். நிறையா நபர்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை, டிப்ரெஷன் சொல்லுவோம்ல, அதுதான் மேடம். விரைய செலவு நல்லா இப்போ தான் வந்து வீடு கட்டி முடிச்சிருப்பாங்க, எலக்ட்ரிஷியன் வேலை வைக்கும், இது மாதிரியான விஷயங்கள்லாம். அடுத்து இதை சரி பண்ணுவாங்க, செவுறு எங்கேயாச்சும் பேர்ந்து நிற்கும். எல்லா நெகட்டிவான விஷயங்களுக்கும் பெண் சாபம் ஒரு காரணமாக தான் இருக்கும் மேடம். தொடர்ந்து செலவுகள் மட்டுமே ஏற்பட்டிருந்தா பெண் சாபம் கண்டிப்பாக. தொடர்ந்து செலவுகள், மருத்துவ செலவுகள் தொடர்ந்து ஆறுது, இது எல்லாமே வந்து பெண் சாபத்துக்கு உண்டான அறிகுறிகள் தான். மருத்துவ செலவுனா அவருக்கா இல்லை குடும்பத்திற்கா? அதாவது அவர் இருந்துட்டாலும் அந்த குடும்பத்துக்கும் வந்துடும்ல, நிச்சயமா. அது மாதிரி அந்த குடும்பத்துக்கே உண்டு மேடம். ஓகே, இப்போ இந்த பெண் சாபம் இருக்குது, நீங்கள் நிம்மதியான தூக்கம் இல்லாதது, ஓகே, இதுவுமே ஒரு காரணமாக இருக்கும். கெட்ட கனவு நிறைய பேர் சொல்லுவாங்க வந்துக்கிட்டே இருக்குன்னு, அதுவும் ஒரு காரணம் தான். ஸோ இதெல்லாம் ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம் பெண் சாபத்துக்கு. ஜாதகத்தை தாண்டி என்ன பண்ணலாம் நிவர்த்தி அப்படின்றத பார்க்கும்போது பெண் சாப தோஷ நிவர்த்தி ஸ்தலம்னே இருக்கு மேடம். இது எங்கே இருக்குன்னா, நம்ம வந்து கும்பகோணம் பக்கத்தில் திருவிசைநல்லூர் அப்படின்ற ஊர் இருக்குது. திருவிசைநல்லூர்,
அந்த திருவிசைநல்லூரில் வந்து சதுர்கால பைரவர் இருக்கார். அதாவது 4 பைரவருக்கு மட்டுமே தனி ஆலயம் அப்படின்றது அந்த கோவில் தான். அதாவது அந்த கோவில்ல பைரவர் மட்டும்தான் இருக்காரு. ஆமாம், பைரவர் மட்டுமே 4 பைரவர் இருக்கார். குறிப்பாக வந்து சொர்ணாகர்ஷண பைரவர் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்தலம் அது. ப்ளஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அம்பாளுக்குமே வந்து இவங்க பேரில் அர்ச்சனை செய்துட்டு லக்ஷ்மி நாராயண பெருமாளும் அங்கே இருக்கார். ஸோ இத்தனை விசேஷங்களுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் அது. அப்போ வந்து அந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் லக்ஷ்மி நாராயண பெருமாளாக வருவார். சூரியன்றது சிவபெருமான், சொர்ணாகர்ஷண பைரவரும் சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பைரவர். இது வந்து சிவா விஷ்ணு ஆலயமாகவும் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த இடத்துல பெருமாளும் இருக்காரு, சிவனும் இருக்கிறதுனால. இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது நமக்கு வந்து பெண் சாப நிவர்த்தின்றது நிச்சயமாக ஏற்படும். தான் செய்த குற்றத்தை உணரணும், அந்த கோயிலில் போய் உணர்ந்தால் கண்டிப்பாக நிவர்த்தி. இந்த கோவில் யார் யாரெல்லாம் போகலாம்? எல்லாருக்குமே ஜோதிடம் தெரியுதில்ல. விரையாதிபதி தசை, விரையாதிபதி புத்தி, கோச்சாரத்தில் குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு போகும்போது, இப்போ அதிசாரத்தில் வந்து குரு பகவான் கடக ராசியில் இருக்கார். சிம்ம ராசிக்கு செலவு கேட்கவே வேணாம், சூப்பராக போயிட்டுருக்கோம். அப்போ அந்த சிம்ம ராசி நபர்கள் இந்த கோயில்களுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரலாம். இந்த விரையாதிபதி தசை நடக்கிறது, விரையாதிபதி புத்தி நடக்கிறது, கோச்சாரத்தில் வந்து உங்கள் 2ஆம் அதிபதியோட விரையாதிபதியோட காம்பினேஷன் ஏற்படக்கூடிய காலங்கள்லாம் எக்கனாமிக்கல் ஸ்ட்ரகிள், இந்த நகையை போய் அடகு வைக்கிறது, இது மாதிரிலாம் இருக்கும்போது இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா டெஃபினட்டாக ரிலீஃப் கிடைக்கும். மீன லக்னமாக எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான், அப்போ வந்து மீன ராசிக்கு வாக்கியப்படி சனி பகவானே வந்து கும்பத்தில் தான் இருக்கிறாரு. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க உங்களோட தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது, பொதுவாக தனக்காரகன் யார்? குரு பகவான். அந்த குரு பகவான் வந்து இப்போ சிம்ம ராசிக்கு வந்து அதிசாரத்தில் வந்து கடக ராசியில் போயிட்டு விரயமாக போயிட்டுருக்காரு. ஸோ அப்போ கும்பராசிக்காரங்களுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் செலவு சும்மாவே இருக்காது, இழுத்து விட்டுரும். ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களும் தாராளமாக இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம். போயிட்டு வரும்போது இந்த சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபடும் போது கண்டிப்பாக நமக்கு வந்து பொருளாதார சிக்கல்களை நீக்கி கொடுப்பார், விரைய செலவுகளை கட்டுப்படுத்துவார். ஓகே, இதற்கு ஏதாவது கிழமைகள், ஓரைகள் இந்த மாதிரி ஏதாவது? அதாவது மேடம், திங்கட்கிழமை போகலாம், வெள்ளிக்கிழமை போகலாம். இந்த 2 கிழமையும் போகும்போது நல்ல நிவர்த்தி கிடைக்கும். குறிப்பாக தேய்பிரை அஷ்டமியிலே போகலாம். இந்த தேய்பிரை அஷ்டமியில் போய் இந்த பைரவருக்கு வந்து கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றி, யாருக்கு பெண் சாபம் இருக்குன்ற கிரகச்சேர்க்கையை சொல்லிட்டோம், இந்த கிரகச்சேர்க்கை உள்ளவங்களோட பேரில் ஒரு முறையாவது போயிட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வரணும். உடனே என்னால் அந்த கோவிலுக்கு போக முடியல, நேரமின்மை காரணமாக ஏதோ ஒரு தடங்கள், நான் வீட்லேயே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது எனக்கு அங்கே போயிட்டு நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? தாய்க்கு பாத பூஜை செய்யலாம் மேடம். அப்படி இல்லை, தாயெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்றத பார்க்கும்போது அவங்க உடன் பிறந்த அக்கா யாராவது இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு திருமணமான சுமங்கலி பெண்களுக்கு மருதாணி, இந்த கோன்லாம் வச்சு கொடுத்துடக்கூடாது. இலைகளை அரைச்சி பதமாக வச்சு அவங்க கையில் ஒட்டுற மாதிரி வச்சு அவங்களுக்கு வந்து ப்ளஸ் வந்து ரவிக்கை துணின்னு நம்ம சொல்லுவோம், ஜாக்கெட் பிட்டு. வசதி இருக்கிறவங்க நல்ல ஒரு பட்டு புடவை வைத்து கொடுக்கும்போது அவங்களை கண்டிப்பாக அந்த பெண் சாபம்ன்றது நிவர்த்தி ஆகும். அவங்க மனம் குளிர்ந்து நமக்கு வந்து ஆசீர்வாதம் செய்யும்போது அந்த மருதாணியை வச்சு கொடுக்கும்போது இன்னும் கூடுதலான பலன்களை கண்டிப்பாக தரும் மேடம். இந்த பெண் சாபம் இருக்கிறவங்களுமே வந்து மருதாணி வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து நிவர்த்தி கிடைச்சாச்சு. நீங்கள் சொன்ன ஆலயத்துக்கு போகிறாங்க, இல்லை நீங்கள் சொன்ன விஷயங்களை செஞ்சு அதுக்கப்புறம் ஆலயத்துக்கு போயிட்டு வந்து எனக்கு நிவர்த்தி ஆகிடுதுன்னு தெரியக்கூடிய அறிகுறிகள்னால் என்ன எடுத்துக்கலாம்? பட்டுட்டு இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். இது புரிஞ்சிக்கும் போதே நமக்கு வந்து அந்த புரிதல் கிடச்சிருச்சுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து உஷாராயிடுவோம். ஸோ அப்போ அது அடுத்த வளர்ச்சியை நோக்கி போகும்போது அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் அங்கே கிடச்சிருச்சுன்றதை நம்ம உணர்ந்துக்கலாம் மேடம். ஓகே, இதை தாண்டி ஏதாவது ஒரு பூஜை முறைகள்னால் என்ன பண்ணலாம்? மகாலட்சுமி பூஜை தான் மேடம் இதுக்கு சிறப்பான பரிகாரம் அப்படின்றத சொல்லுவோம். மகாலட்சுமி தான் சுக்கிரனை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த மகாலட்சுமியை எப்படி வழிபாடு பண்ணணுன்றதை பார்த்தோம்னா, ஃபோட்டோ வச்சுருக்கிறவங்க ஃபோட்டோவை வச்சுட்டு ரோஸ் கலர் ஜாக்கெட் பிட்டை மகாலட்சுமிக்கு வந்து பன்னீர் தெளித்து நல்ல வாசனை பொருட்கள்லாம் போட்டு தெளித்து சந்தன குங்குமம் வச்சு அந்த மகாலட்சுமிக்கும் மருதாணி வச்சு கல்கண்டு சொல்லுவோம்ல, டைமண்டு கல்கண்டு, அதையும் திராட்சை ப்ளஸ் வந்து நம்ம பசு வெண்ணெய் இதை வச்சு நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டுட்டு வரும்போது நல்லா நிவர்த்தி கிடைக்கும் மேடம். இந்த வெண்ணையும் கல்கண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது கிரக ரீதியாக வந்து பார்த்தோம்னா நல்ல மன அமைதின்றது கிடைக்கும். கிரக ரீதியான்றதோட இதை செஞ்சு பார்த்தோம்னா அதுக்கான கிரகத்தை நம்ம சொல்லுவோம் என்ன அப்படிங்கிறத.
இது செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரிலீஃப் உண்டு மேடம். இவர் சொன்ன மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இல்லை ப்ராக்டிக்கலாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றவங்களும் இதை செய்யலாம். மகாலட்சுமி பூஜை அப்படிங்கிறது என்றைக்குமே நமக்கு ஒரு நன்மை தரக்கூடிய விஷயம். இந்த பெண் சாபத்திலேருந்து விடுபட்டு எல்லோருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும். உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக பதிவிடலாம். அடுத்த ஒரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி மேம்.